20-30% லீக்கேஜ் இழப்பு ஏற்பட்டதுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்னுடைய ஊழியர்கள் பணி நியமனம், தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் இதெல்லாம் தான் மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. துறைக்கு எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் செலவினங்கள் அதிகரிச்சிருக்கு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். திமுக ஆட்சியில் மின்சாரத்துறையில் ஊழல் நடந்திருப்பதாக தாவேக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கை குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளித்துள்ளார். சட்டப்படி அதை எதிர்கொள்வோம். 20-30% லீக்கேஜ் இழப்பு ஏற்பட்டதுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்னுடைய ஊழியர்கள் பணி நியமனம், தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் இதெல்லாம் தான் மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. துறைக்கு எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் செலவினங்கள் அதிகரிச்சிருக்கு. அதுதான் துறை டெவலப் ஆகாததுக்கு காரணம். கேங்மேன் 5000 பேர் பணி நியமனம் செய்யலை. அதே போல் மின்சாரத்துறையே மின் உற்பத்தியை செய்யாமையா எப்போதும் தனியார்கிட்ட டிபெண்ட் பண்ணி நிற்கிறாங்க. இப்படின்ற பல பட்டியலாம் அவர் மிஸ் பண்ணியிருக்காரு. சார், முதல் வருஷம் அடுத்த வருஷமும் உங்களுக்கு சட்டமன்றத்தில் நாங்கள் சொன்னோம், ஒரு கருத்தை முன் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மின் தேவையினுடைய மொத்த தேவையில் 50 விழுக்காடு தமிழ்நாடு மின்சார வாரியம் சொந்த உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். நான் வெளிப்படையாக சொன்னேன், வெளிப்படையாக அதற்கான கருத்துக்களை முன் வச்சோம். அந்த அடிப்படையில் தான் இப்போ வடசென்னை அனல்மின் நிலைய திட்டம் ஸ்டேஜ் 3 800 மெகாவாட் முதலமைச்சர் தொடங்கி வச்சுருக்காங்க. உடன்குடி தொடங்கி வச்சுருக்காங்க. தூத்துக்குடியில் ஒரு புதிய மின் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. எண்ணூராக இருக்கட்டும், உப்பூராக இருக்கட்டும், அந்த திட்டங்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கான நகர்வுகளுக்கு எடுத்து சென்றிருக்கிறோம். ஹைட்ரோ சம்மந்தப்பட்ட திட்டங்கள் கொல்லிமலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த திட்டங்களையும், குந்தாவாக இருக்கட்டும், இதெல்லாம் விரைவாக முடிப்பதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம். இப்போ நீங்கள் எந்த விதமான பணிகளும் நடக்கலை. நீங்கள் சொன்னீங்க, இப்போ நான் தான் சொன்னேன் எவ்வளோ சப்ஸ்டேஷன் 122, அதுக்கப்புறம் எவ்வளோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, 121 நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் அவங்க சொன்னதுலேருந்து சொன்னேன். எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுக்கிறோம், 99,000 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுக்கிறோங்கிற வரைக்கும் சொன்னேன். இது எல்லாம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கடந்த 5 ஆண்டுகளில் மேம்படுத்த இருக்கக்கூடிய பணிகள். அதனால் வருவாய் ஒரு பக்கம் அதிகரித்தாலும் கூட நாங்கள் அந்த வருவாயை எந்த விதமான ஊதாரித்தனமும் இல்லாமல், எந்த விதமான வீண் செலவுகளும் இல்லாமல், மிக கட்டுக்கோப்பாக, மிக கட்டுப்பாடாக, அதாவது எந்தவித லீக்கேஜும் இல்லாமல் மிக சிறப்பாக மின்சார வாரியம் கடந்த 5 ஆண்டுகள் கையாண்டு தான். கடந்த ஆண்டு 933 கோடி ரூபாய் தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.